உடம்புல எங்க வலி வந்தாலும் முதல்ல கூகுள் சர்ச் பண்ற ஆளா நீங்க? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்ட்ரெயிட்டா உங்க போன் எடுத்து கூகுள்ல போயிட்டு ரீசன் ஃபார் மை நீ பெயின் இல்ல பேக் பெயின் டைப் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. கரெக்டா? உடனே நம்ம கூகுளும் ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, முட்டி தேய்மானம் இல்ல பிராக்சர் ஆயிடுச்சு, நீங்க வெயிட் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வலி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நீங்க கொஞ்சம் பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இடத்துல நமக்கு வலி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பல விஷயங்கள் காரணமா இருக்கலாம். முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பிசிக்கலா இன்ஆக்டிவா இருக்கிறதுனாலயும் உங்களுக்கு வலி வரலாம். இன்னொன்னு, நம்ம பண்ற வேலைக்கு ஏத்த மாதிரி உங்க தசைகள் வலு இல்லாம இருக்கிறதுனாலயும் அந்த வலி உங்களுக்கு வந்திருக்கலாம். எல்லா வலிகளுமே உங்களுக்கு முட்டி தேய்மானங்களும் இல்ல, அதே மாதிரி ஜவ்வு கிழிஞ்சிருக்கணும் இல்ல. சோ வலி வந்துருச்சு அப்படின்னா உடனே ஒரு பிசியோவை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிங்க. எதனால உங்களுக்கு அந்த இடத்துல பெயின் வந்துச்சோ அதை ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டா கேட்கும். என்ன மாதிரி வலி இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இடுப்பு வலி, கழுத்து வலி, முட்டி வலி, இல்லைன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, இல்லைன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்டையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எக்ஸாக்ட் ரூட் காஸ் இல்லைன்னா பிசியோதெரபியால உங்களுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட் பண்ண முடியுமோ அது உங்களுக்கு எக்ஸாக்டா. ஸோ ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஒரு சர்ஜரியை ப்ரிஃபர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிசியோதெரபிக்கிட்டையும் ஒரு கன்சர்ன் வாங்கிக்கோங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆக்டிவா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு பெயின் உங்ககிட்ட வராது. சரிங்களா? I am Dr. Siddha Selvan. I am here to treat your exact root cause for your pain.